இறக்கமே இல்லாம ரொம்ப கொடூரமா கொண்டு இருக்கான் சார். அந்த டிடி கேஸ்ல மாட்டினவனை தூக்கி இந்த மர்டர் கேஸ்ல போட்டாருன்னா தயாரா உடம்பு சரியில்லை. இந்த ஐட்டத்துல ஏன்டா பழமா சொல்றீங்க? பைத்தியக்காரா, இந்த படத்தை பாருடா. இந்த மாதிரி கிளிங்கான எக்ஸ்பீரியன்ஸோட படம் பார்க்கணுமா? PS Value ஆப்ல பார்க்கின்ற படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம என்ஜாய் பண்ணுங்க. விறுவிறுப்பா போன லாஸ்ட் கேமோட 3 லெஜெண்ட்ஸ். இதுல ஆடியன்ஸ் செலக்ட் பண்ண தி லெஜெண்ட் யாருன்னா விஜே நிக்கி. இந்த அழகான கிராமத்தோட பேரு தற்குறிப்பட்டி. இந்த கிராமத்துல புதையல் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட மாஃபியாஸ் வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிச்சு அந்த புதையல் எடுக்க முயற்சி பண்றாங்க. வில்லேஜர்ஸ் அவங்க கிட்ட இருந்து புதையலையும் கிராமத்தையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள கடைசியில யாரு ஜெயிக்க போறாங்க, யாருக்கு அந்த புதையல் போக போகுதுங்கிறது தான் இந்த கேம். எல்லா கிராமத்து மாதிரியே நைட்டு எல்லாரும் தூங்குறப்ப மாஃபியாஸோட ஹெட்டான காட்ஃபாதர் யாருக்கும் தெரியாம வில்லேஜர்ஸ்ல ஒருத்தரை கொல்லுவாங்க. மாஃபியா கும்பலுக்கு எப்படி கொல்றதுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கோ அதே மாதிரி வில்லேஜர்ஸ்ல 5 பேருக்கு 5 சூப்பர் பவர் இருக்கு. போலீஸ் இவர்னால நைட்டு யாராவது ஒருத்தரை அவர் மாஃபியாவா இல்லையான்னு செக் பண்ண முடியும். டாக்டர் இவர்னால நைட்டு யாராவது ஒருத்தரை மாஃபியாஸ் கொல்றதுல இருந்து காப்பாற்ற முடியும். ராம்போ இவர்கிட்ட ஒரு கன் இருக்கும், அதுல ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கும். அதை வச்சு மாஃபியான்னு சந்தேகப்படுற ஒருத்தரை இவர்னால நைட்டு கொல்ல முடியும். லவ்வர்ஸ் இவங்க 2 பேரும் ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தரால இருக்க முடியாது. இதுல யாராவது ஒருத்தர் செத்துட்டாலும் இன்னொருத்தர் அவங்க கூடவே சேர்ந்து செத்துருவாங்க. செயின்ட் இவரை பகல்ல யாரெல்லாம் ஓட்டு போட்டு கொல்றாங்களோ அவங்க எல்லாம் இவர் கூடவே செத்துருவாங்க. ஆனா மாஃபியாஸ் இவரை கொண்டாங்கன்னா நைட்டு ஒரு காமன் வில்லேஜராவே செத்துருவாரு. இது எல்லாத்துக்கும் மேல காட்ஃபாதர் கிட்ட 2 சூப்பர் பவர் இருக்கு. ஒன்னு இங்க சூப்பர் பவர் வச்சிருக்க யார வேணாலும் இவருனால அவங்க பவரை யூஸ் பண்ண முடியாம ரோல் பிளாக் பண்ண முடியும். இன்னொன்னு நைட் இவரை போலீஸ் செக் பண்ணா அவரு ஒரு சாதாரண வில்லேஜர்ஸ் மாதிரி தான் தெரிவாரு. இப்படி நைட் இவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் பகல்ல யாரு மாஃபியா, யாரு போலீஸ், யாரு டாக்டர், யாரு ராம்போ, யாரு லவ்வர்ஸ், யாரு செயின்ட்னு வெளியே காட்டிக்காம எல்லாருமே வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிப்பாங்க. இந்த கேமோட சுவாரஸ்யம் என்னன்னா யாருக்கு என்ன ரோல்னு அவங்களுக்கும் நம்மளுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. பகல்ல எல்லாரும் சேர்ந்து பேசி அவங்க மாஃபியான்னு சந்தேகப்படுற ஒருத்தரை ஓட் பண்ணி வெளியே அனுப்ப முடியும். இப்படி ஒவ்வொரு ரவுண்ட்லயும் டே நைட்டா ஒவ்வொருத்தரும் வெளியே போக போக வில்லேஜர்ஸ் மொத்தமா சேர்ந்து மாஃபியாஸை வெளியே அனுப்பி அந்த புதையலையும் கிராமத்தையும் காப்பாற்ற போறாங்களா இல்ல வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிச்சு மாஃபியாஸ் வில்லேஜையும் புதையலையும் கைப்பற்ற போறாங்களா? வாங்க பார்க்கலாம். வெல்கம் வெல்கம் டியூட் விக்கி ஒன்ஸ் அகைன் வெல்கம். கல்யாணமாயி 4 மாசம் ஆயிடுச்சு. நோக்கு சொல்றான் 4 மாசம் அந்த கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கு? பிரேக்கப் ஆகி 2 days தான். கேரியா ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு. நெக்ஸ்ட் another episode of திருடா திருடா. வெல்கம் டு தி ஷோ all of you. Thank you so much. ஜோரா ஒருத்தர் கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. டைவர்ட் தான் பண்றேன் நான் ஆவ மாட்டேன். சொல்லு என்னாச்சு கல்யாணத்துல? அடியே குண்டிங்க அப்படியே. அம்மா அடியே சுத்துறே. நல்லா போயிட்டு நல்லா போதா இன்னும் லீகலி 6 monthsக்கு அப்புறம் தான் டிவோர்ஸ்ன்றனால இன்னும் நான் கரெக்ட்டா ஃபார்ம் அனுப்பிச்சேன் முன்னாடியே. ஏய் ஆனா உங்களுக்கு கல்யாணமே ஆவாதடா. என்னடா கல்யாணம் புது பீஸா தான் சொல்லுது பழைய பீஸா தான் சொல்லுது. ஐ கான்ட் டேக் திஸ். ஸ்டூடண்ட் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சானே? ஆமா. ஐயோ ஆமாடா எனக்கு கல்யாணம் பேசலாம் மறந்தே போயிட்டேன்டா. என்ன இதெல்லாம் சும்மா கல்யாணம் ஆயிடுச்சுடா. ஆடாத. அதேடா நிசாந்த பார்த்து அந்த வார்த்தை சொல்ற அப்படி. அவனுக்கு ஆகும்டா. அவருக்கு அப்பவும் ஆகாது. இமோஷனல் டேம் இட். நமக்கு ஆகும். இந்த வருஷம் மச்சான். என்ன பண்ணுவ? கடவுள் உன் கணக்க தப்பா எழுதி வச்சிருக்கான். காட் வாங்க காட். வரமா. சரி வினோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. காட் டியூட் வந்திருக்கான், நிசாந்த் வந்திருக்கான். சோ ஜாலியா இருக்கு. இப்ப சந்தோஷமா இருந்துக்கறேங்கறியா? சரி ஓகே, முதல்ல நம்ம கிராமத்துக்கு வர போற சிறப்பு விருந்தினர் யாரு அப்படினா
ரொம்ப குஷியோ. ஹலோ எஃப்எம்ல ஆர்ஜேவா இருந்தாங்க. அப்புறமா சன் டிவி ஆதித்யா சேனல்ல எல்லாம் ஒரு முக்கியமான ஆங்கரா இருக்காங்க. மகாலட்சுமி அவர்களை வரவேற்கிறோம். மகாலட்சுமியே நீ வந்ததால ஜனனி இவன் ஆள் பேர் ஜனனி. ஆள் பேர் ஜனனி கமிட்டட். இவன் 6 மாசம் ஒரு வருஷம் பிரேக்கப் ஆயிடும். அதனால திரும்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா வேற ஆளு? அத பாத்துட்டே இருக்கனே. கலக்கிட்டல ரிக்கி பக்கத்துல கிஃப்ட் வச்சிருக்கீல, ஆமாங்க. அதை எடுத்துட்டு அங்க உட்கார்ந்துறா. அங்க தள்ளி உட்காருவியா? இங்க வா. கடவுள் சொல்றத தப்பா பேசாத. போ தள்ளி உட்காரு. கடவுள் நம்பிக்கை இல்லாத அது நீங்க பரவாயில்ல போ. ஏய் வாடா. ஏன் வரணும்? வாடா. வாடா. காட் இருங்க. சரி இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, நீ அங்கேயே இருடா. நீ என்னதான் பண்ற நாங்களும் பாக்குறோம். அங்கேயே இரு. ஃபர்ஸ்ட் ஓட்டிங் ரிக்கி. காட் போட்டு வாயை மூடி. காட் உங்க இஷ்டப்படியே போலாம். அவன் பக்கத்துலயே உட்காரட்டும். ஆனா ஃபுல்லா டேலே போவோம், நைட் போயிர வேணாம். காட் நம்ம வில்லேஜ்ல இன்னும் பொம்பளை கேஸ் தான் வரல. ஆமா எல்லார் கண்ணையும் அவன் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்கடா. அவன் நம்ம கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு பாத்துறலாம். கேம் சூப்பரா இருக்கும். நீங்க விளையாண்டு இல்ல நான் பாத்துர்க்கேன், வீடியோ பாத்துர்க்கேன். அது யார் ரொம்ப பிடிக்கும்? கண்டிப்பா ஒண்ணும் பிடிக்காது. என்ன என் கேம்ல பாத்துர்க்கீங்களா? பார்த்ததே இல்லையே. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். இல்ல நான் பார்த்தேன், கேம் பார்த்தேன். பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. ஆனா அந்த வசனமே புரியலங்கற மாதிரி எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி அவ்வளவு நேரம் கொண்டு போறீங்க? நீங்க வந்துருவீங்க பாருங்க. அதான் சோ நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் கேம் விளையாட. உங்களெல்லாம் நிறைய ஷோஸ்ல பாத்துர்க்கேன். ரியாக்ஷன் ஸ்டார் வாழ்க. பட்டா நிஷாந்துக்கு ஃபேன் டெவலப் ஆகுறாங்க. அது ஒரு 10 வருஷமா டெவலப் ஆயிடுச்சு. ரொம்ப வருஷமா டெவலப் ஆகுது. பாய் பாபா பிளாக் ஷிப் வந்துருவான். பாய் எல்லாரும் தான் சேரும். ஓகே பாய். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. சரி அடுத்த கெஸ்ட கூப்பிடலாமா? கூப்பிடலாங்க. எப்பெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் வழக்கம் போல ஃபேன்ஸை கூப்பிடுவோம். இன்னைக்கு மொத்தம் 2 ஃபேன்ஸ் வராங்க. ஒன்னு நந்தினி, இன்னொன்னு அனுஷா. அண்ணா இன்னைக்கு எபிசோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரியே கெஸ்ட் கூப்பிடுங்க. காட் பெண்களுக்கு சேஃப்டில இவனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளிய அனுப்பணும். காட் ஏய் ஏய் ரெக்கார்ட பாப்பா என்ன இருக்கு ரெக்கார்ட்ல காட்டு. பாய் பாய் கலக்கற பாய். இல்ல வெறும் வெள்ளை பேப்பராவே இருக்கு ரெக்கார்ட் பூரா. சரி ஓகே, எல்லாம் இப்ப கார்டு எடுத்துக்கங்க. அனுஷா, நந்தினி, நீங்க 2 பேரும் இந்த ஷோ பத்தி ஓரிரு வார்த்தைகள். இந்த ஷோ பத்தி சொல்லணும்னா நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப டவுனா இருந்த டைம்ல வந்துட்டு பிளாக் ஷீப் மெயினா எனக்கு டீம் எல்லா வீடியோஸுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மெயினா குட்டி வினோ அண்ட் அதிர்ச்சி என்னோட நான் பெரிய ஃபேன். ட்ரை பண்றோம். குட்டி வினோட வேடா சொல்லிருக்கான். ஆமாண்டா. வெக்கமா இல்ல? அவசரப்பட்டியம்மா ஒண்ணு தூக்கிடுவாங்கலம்மா. சோ நான் வந்து ஸ்மைல் சேட்டை ஃபன் பண்றோம், ட்ரை பண்றோம், அதுல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். சோ விளையாடுறத தாண்டி இன்னும் நல்லா ஜாலியா இருக்கலாம் தான். சரி ஆளாளுக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க. அப்ப கேம் ஆரம்பிச்சிரும். வில்லேஜ் லெட்ஸ் ஸ்லீப். Village wake up. ரிக்கி எதுக்கு? சும்மா தான் இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கொனார நான் எதுவும் பேச கூட இல்ல. சும்மா உட்கார்ந்துக்கறேன். மாஸ்க் போட்டு உட்கார்ந்துருங்க பெஸ்ட். ஏய் மாஸ்க் போட்டு உட்கார்றா. உட்கார் சும்மா தான உட்கார போற. மாஸ்க் போட்டு உட்காரு. ரிக்கி போயிடலாம் காட். அது உனக்கு ப்ளஸ் தான். ஏதாவது பேசினா வெட்டிடுவாயின்னு அப்படியே பாரு. அதுக்கு இல்ல பாஸ் காட் படம் வந்துச்சு பாஸ். அண்ணா இவங்களே கேட்பானே இவங்க மகாலட்சுமி கரெக்ட்டா சொல்லுவாங்க. ஏய் நீ தனியா போய் பேசுறா. ஓரளவுக்கு மேல் தான் நாம் பொறுமையை கையாள முடியும். நீங்க சொல்லுமா யாருமா? ரிக்கி. ஏமா? இன்னசென்ட் யார் அழகா இருக்கான்னு கேக்கல. நான் அத சொல்லல. நான் போறேன் எனக்கு வேணாம். நீ சொல்லுமா யாருன்னு? நீங்க தான். மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. சரி சும்மா தானே இருக்கு. அந்த கடைசில 2ல ஏதாவது ஒன்னு போடுவோம். எனக்கு அது தோணுது போடலாம். பிராக்டிகலா புரிஞ்சுக்கங்க. ஷோ டைரக்டர் சொல்லி கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கணும். அதாவது சொல்றத கேளுங்க. இப்ப மைக் இருக்க ஒருத்தன தூக்குனா அந்த மைக் எடுத்து மாத்தி இது பண்ணி. அதாவது ப்ரோ இல்ல அதெல்லாம் பண்ண கூடாது. என்னடா இது? என்ன பண்ற? மைக்டா. சரி ஓகே, உங்களுக்கு ஒரு டாஸ்க். நீங்க வந்து நார்மல் வில்லேஜர் தான்ங்கறத பேசாம எப்படி நீங்க டிஃபெண்ட் பண்ணுவீங்க? ஆக்ஷன். நீங்க ஆயிருக்க போகும்போது நீங்க தூங்கும்போது ஒண்ணு சாகடிக்கிற மாஃபியாடா நான்.
அப்போ பிரகதீஷ்க்கு ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போயிடலாமா? போயிடலாம். தூக்குங்க பிரகதீஷ் தூக்குங்க. வில்லேஜர்ஸுக்கு தேவையான ஒரு முக்கியமான பவர் என்கிட்ட இருக்கு. தயவு செஞ்சு உங்ககிட்ட மைக்கே இல்ல பவர் இருக்கா? கலாய்ச்சிட்டாராமா. விவேக்கோட அவனை மனசுல வச்சுட்டு அது ஒரு 2 நிமிஷத்துல அவனை பேச விட்டுருங்க. ஏன்னா அவன் இருக்கிற பொசிஷன் அந்த மாதிரி சொல்றான். ப்ளீஸ். அவஸ்தப்பட்டுடா சார். வில்லேஜர்ஸுக்கு தேவையான ஒரு முக்கியமான பவர் என்கிட்ட இருக்கு. தயவு செஞ்சு இப்பயே அதை என்ன தூக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல பெரிய பிரச்சனையாகும். பரவாயில்ல, எனக்கு வேணாம் அந்த பவர். ஒண்ணும் இல்ல. இந்தியால இன்னும் போலீஸ் இல்லாத கிராமங்கள் இருக்குல்ல? இருக்கு. நிறைய இருக்கு. டாக்டர் இல்லாத கிராமங்கள் இருக்கு. நிறைய இருக்கு. ஒரே நிமிஷம். அந்த கிராமத்துல எந்த தற்குறியும் இருக்க மாட்டான். அத இங்க இருக்கீங்க. எல்லாமே போயிட்டு இருக்கா நீங்க? அவரே கை தூக்கிட்டாரு. காட் அவருக்கே விருப்பம் இல்ல காட், விட்டுருங்க காட். சைன் பண்ண சொல்லிருப்பார்ல. மைக்கும் தர மாட்டறாங்க, வாய்ப்பும் தர மாட்டறாங்க காட். உண்மையிலே பவர் பவர் இருக்குன்றான்டா. இருங்கடா காட். அவன் பேச்ச நம்பி நாங்க ஸ்லீப் போறோம் காட். காட் நாங்க தூங்குறோம் காட். வில்லேஜ் ஸ்லீப். மாஃபியா அண்ட் காட்ஃபாதர் கண்ண திறக்கலாம். யாரை கில் பண்றீங்க? யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? கண்ண முடிக்கங்க. டாக்டர் கண்ண திறங்க. யாரை சேவ் பண்றீங்க? கண்ண முடிக்கங்க. போலீஸ் கண்ண திறக்கலாம். யாரை செக் பண்றீங்க? கண்ண முடிக்கங்க. ராம்போ கண்ண திறக்கலாம். புல்லட் யூஸ் பண்றீங்களா? கண்ண முடிக்கங்க. வில்லேஜ் வேக் அப். யார் செத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் தான் காட். பெரிய தாடி இல்ல, இந்த தடவை சின்ன தாடி. எனக்கு தெரிஞ்சு இவங்க மேல சந்தேகம் இருக்குண்ணா. உன் மேல தான்டா சந்தேகமே. ஆக்சுவலா 2 பேரும் எனக்காக அடிச்சுக்கிறாங்க. இப்ப 2 பேரே சேர்த்து தூக்கிடுவோம் அப்போ. ஐசு ஒரு ஓட்டிங் போட்டு. ஓகே. டவுட்டா இருக்கு. என்ன சும்மா ஐஷு ஏதோ பர்சனல் கான்ல இருக்கான்னு நினைக்கிறேன். V-Star அண்ணா போலாம். அவர் எப்போதும் ஒரு மாதிரி ஹைப்பா பேசுவாரு. இன்னைக்கு ரொம்ப சைலண்டா இருக்காரு. அந்த நாய் இருந்தாலும் ஒண்ணுதான். தூக்கவே வேணாம். மச்சான் நான் பாத்துறேன். முதுகுல குத்திட்டில. V-Star அண்ணா போலாம். V-Star அண்ணா அண்ணா போலாம். பாவம், இந்த பொண்ணு ரொம்ப நேரமா V-Star சொல்லிட்டு போலானே. ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போலாம். ஃபர்ஸ்ட் ஓட்டிங் V-Star. சரி ஓகே, மக்களே முடிவு பண்ணிட்டீங்க. V-Starக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டிங் யாரெல்லாம்? 3. ஓகே V-Star அசத்துங்க. வா, நான் சாதாரண வில்லேஜ் தான். ஓகேவா? என்ன தூக்குனா பெரிய லாஸ் இருக்கு. அவ்வளவு சொல்லிட்டேன். நிஷாந்த் இதேதான் பிரகதீஷ் சொன்னான். சரியா? அப்ப வந்து அவனுக்கு ஓட்டு போடாது யாரு தெரியுமா? அந்த பொண்ணும் பிரகதீஷ் மட்டும் தான் ஓட்டு போடல. பொசிஷன்ல இருக்க நாய் என்னடா இது தலையில? அந்த அதே செயின்டா என்னது? கால் மேல கால் போட்டு ஒருத்த தைரியமா உட்கார்ந்திருக்கானா? என்ன யாரும் தூக்க கூடாது. ஏய் இப்பலாம் உட்காராத, ராத்திரி தாண்டிர மாட்டே. அப்புறம் ஓகே V-Starக்கு செகண்ட் ஓட்டிங். இரு மாஃபியா வர்றீங்க. இல்ல கரெக்ட்டா ஆடுறான்டா. ஓகே ஒரு நிமிஷம். V-Starக்கு மைனாரிட்டி. மிதுன் போலாமா? மிதுன் போலாம். மிதுன் ட்ரை பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போடுவோம், டிஃபெண்ட் பண்ணிட்டோம். ஓகே மிதுனுக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டிங். மெஜாரிட்டி வில்லேஜர் தான். என்னடா போஸே இல்லையே. அவ்வளவுதானா? ஸ்ட்ராங்காவே இல்லையே. பவர்ஃபுல்லா பேசுதுனா மச்சி ஃபோர்ஸ் பத்தல. மாஃபியா இருந்தா இருக்குன்னு படக்குன்னு சொல்லிடுவான். அவன் போலீஸை கொண்டு நான் தான் போலீஸ்னு சொன்னவன். ரிக்கி எங்க இருக்கான்? ஆமா என்ன கொண்டுட்டு. ஆமா நீங்க முதல்ல போங்க. மிதுன் முடிஞ்சா? முடிஞ்சு காட். ஓகே மிதுனுக்கு செகண்ட் ஓட்டிங் போயிடலாம். மிதுன் மெஜாரிட்டி செத்துட்டேன். வில்லேஜ் ஸ்லீப். மாஃபியாஸ் அண்ட் காட்ஃபாதர் மட்டும் கண்ண திறக்கலாம். யாரை கில் பண்றீங்க? யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? கண்ண முடிக்கங்க. டாக்டர் கண்ண திறக்கலாம். யாரை காப்பாத்துறீங்க? கண்ண மூடுங்க. போலீஸ் கண்ண திறக்கலாம். யாரை செக் பண்றீங்க? கண்ண முடிக்கங்க. ராம்போ கண்ண திறங்க. புல்லட் யூஸ் பண்றீங்களா? கண்ண முடிக்கங்க. வில்லேஜ் வேக் அப். சைஜு செத்துட்டா. டியூடு வந்து காப்பாத்தப்பட்டிருக்கானா இல்ல என்ன? அவனை கொண்டிருக்காங்க. என்ன கதைன்னு தெரியல. இப்ப டியூடு மேலேயும் டவுட் வருது. டேய் என்னடா? சரி ஓகே, டவுட் பண்ணிக்கோ. சூப்பர் சூப்பர் வெரி சூப்பர். வேற அப்படி இருக்கலாமா? இன்னசென்ட் நம்ம எல்லாம் நம்ப முடியாது. நிஷாந்த் டியூடலாம் நான் அதோட பிரசன்ட் பேட்ச். இந்த டீம் பைலட் பேட்ச். இல்ல புதுசா வந்தவங்கள யாரோ ஒரு மாஃபியா. டேய் சம்பந்தம் இல்லாம எங்கடா போயிட்டு இருக்கீங்க? அவன் தான் சொன்னானடா ஐசு மாஃபியா. ஆமா அவர் சொல்றத கேளுங்க, சம்பந்தமா வரும். அவன் தான் போன ரவுண்ட் சொன்னானடா ஐசு மாஃபியா. டேய் அவன் சொன்னானே இல்லையாடா? ஆமா போன கேம் சொல்றான். டியூடு சொன்னானடா ஐசு மாஃபியான்ட்டு. அப்ப ஐசுக்கு ஓட் பண்ணுங்கடா. அவ டிஃபெண்ட் பண்ணிட்டோம். ஐசுக்குலாம் ஓட் பண்ண வேணாம். ஐசு கொஞ்சம் வச்சிருந்து இது எவ்வளவு பெரிய அவமானம். டக்குனு கழுத்து அறுத்து நீங்களே செத்துறீங்க. அவர் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அதனால நிஷாந்த் போட்டேன். சேகருக்குல சௌந்தரு உனக்கு தான். ஓகே நிஷாந்துக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டிங். மெஜாரிட்டி அடிப்பான் பாரு. நான் தான் டாக்டர். நான் இவனை காப்பாத்துறேன் பாரு. இல்ல நீ நான்கோமல்ல வேணா டாக்டர் பண்ணிருக்கலாம். இங்க நீ மாஃபியா தான்.
வந்து நானே எடுத்துக்கிறேன். ஏன்னா இன்னொரு தற்கூரி இருக்கு. அந்த தற்கூரிட்ட நான் என்ன சொன்னாலும் அது கேட்காது. என்ன சொல்றா? ஒன்னதான்டா தற்கூரினே சொல்றேன். தற்கூரி. அது புரியுதுடா. இரு இப்ப நான் சொல்றேன். நான் வில்லேஜர், நான் மாஃபியா இல்ல. புரிஞ்சிருச்சா உனக்கு? என்னடா இது? சரி நீ மாஃபியா. இப்ப நீ எக்ஸ்பிளைன் பண்ணு. என்னது? நீ மாஃபியா இல்லன்னு எப்படி சொல்லுவ? வந்து இப்ப நான் என்ன உன்கிட்ட சொல்றது? என்ன இல்ல அமைதியா உட்கார்றா. ஒரே வார்த்தை தான். என்கிட்ட ஒரு பவர் இருக்குடா. என்கிட்ட ஒரு பவர் இருக்குடா. இருடா ஓட்டிங் போய்க்கலாம். நிஷாந்த் இரு கோபப்படாத. இப்போ நிஷாந்துக்கு யார் செகண்ட் ஓட்டிங் பண்றீங்க? இப்போ நிஷாந்த் செத்துட்டார். வில்லேஜ் ஸ்லீப். மாஃபியாஸ் அண்ட் காட்ஃபாதர் மட்டும் கணத்துறங்க. யாரை கில் பண்றீங்க? ஓகே, யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? கண்ண முடிக்குங்க. டாக்டர் கண்ண திறக்கலாம். யாரை சேவ் பண்றீங்க? கண்ண முடிக்குங்க. போலீஸ் கண்ண திறக்கலாம். யாரை செக் பண்றீங்க? கண்ண முடிக்குங்க. ராம்போ கண்ண திறக்கலாம். புல்லட் யூஸ் பண்றீங்களா? கண்ண முடிக்குங்க. வில்லேஜ் வேக் அப். மகாலட்சுமி செத்துட்டாங்க. என்ன நீங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கீங்க? நாங்க ரெண்டு பேரும் தான் மாஃபியா. அதனால நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம். நீ சொன்னில்ல இப்போ ஏதாவது செக் பண்ணிருப்பல இந்த ரவுண்ட் ஏதாவது சொல்லு. நான் போலீஸ் இல்லையே. டேய் தற்கூரி. நான் போலீஸ்னு யார் சொன்னா? இரு ஈஸ்டர் மாஃபியா இல்ல, குட்டியூன மாஃபியா இல்லன்னு, ஐசு மாஃபியான்னு நிஷாந்த் சொன்னா. அதெல்லாம் கரெக்ட் தான். அதெல்லாம் நான் போலீஸ் கிடையாது. நீ யாரா அப்ப? நீ வில்லேஜர் தானா? வில்லேஜர் தான். எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அது? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இருப்பாங்கல்ல. போலீஸ் எனக்கு ஹிண்ட் கொடுப்பாரு. நான் வந்து இத பத்தி எக்ஸிக்யூட் பண்ணுவேன். இவன் போலீஸா? யார் இவனா? இவன் இல்ல. இவனை எப்படி விளையாட விட்டுனா? போட எனக்கு சத்தியமா இந்த பொண்ணு மேல டவுட் இருக்குண்ணே. எனக்கு மட்டும் பவர் இருந்தா நான் முதல்ல உங்களை தான் கொண்டிருப்பேன். நான் ஏன் சைலண்டா இருந்திருக்க போறேன்? இது நியாயமான பாயிண்ட். ஒரு பாயிண்ட் சொல்லுன்றதுக்காக கூட கொல்லாம விட்டுருக்கலாம்ல. I have zero power. கண்டிப்பா பவர் இருந்ததுன்னா நான் இவரை கொண்டிருப்பேன். ஆனா இவர் மாஃபியா இல்ல. அதுவும் நிச்சயம். யாருன்னே தெரியல. ராம வேணா கொன்னு பாப்போம். ஓகே மக்களே, ராம்க்கு ஃபர்ஸ்ட் ஓட்டிங். ராம் டிஃபெண்ட் பண்ணு. நார்மல் வில்லேஜர் தான். வில்லேஜர் போனா குட்டி வினோட் சொல்றேன். குட்டி வினோட் இவங்களும் தானே பேசிட்டு இருந்தாங்க, அதனால கூப்பிட்டு சொல்றேன். நீ பொதுவாவே அப்பா தம்பி நீ அந்த பாக்ஸ பார்த்து பேசு. நாங்களே காதுல வாங்கி. உனக்கான காட் மதரை நீ தேடிக்கிட்டு இருக்க. சீரியஸா வில்லேஜர் தான். எந்த பவரும் இல்ல. நீங்க அதுக்கு மேலேயும் வேற தூக்குறீங்க. யாரா இருப்பான்னு நீ நினைக்கிற? எனக்கு குட்டி மூஞ்சி. அப்படி ஓரமா நில்லு போ. செகண்ட் ஓட்டிங் போலாம் காட். நான் சீரியஸா வில்லேஜர், எந்த பவருமே இல்ல. அதுக்கு மேல ஓட்டு போடுறீங்கன்னா போட்டுக்கோங்க. ஏன்னா நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஆச்சு. ராம் பேசி முடிச்சிட்டியா? ராம்க்கு செகண்ட் ஓட்டிங். ஓகே ராம், மாஸ்க் எடுத்துக்கோ. செத்துட்டேன். வில்லேஜ் ஸ்லீப். மாஃபியாஸ் அண்ட் காட்ஃபாதர் மட்டும் கணத்துறங்க. யாரை கில் பண்றீங்க? யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? கண்ண முடிக்குங்க. டாக்டர் கணத்துறங்க. யாரை சேவ் பண்றீங்க? ஓகே கண்ண முடிக்குங்க. போலீஸ் கணத்துறங்க. யாரை செக் பண்றீங்க? ஓகே கண்ண முடுங்க. ராம்போ கணத்துறங்க. புல்லட் யூஸ் பண்றீங்களா? ஓகே கண்ண முடுங்க. வில்லேஜ் வேக் அப். இப்ப நம்ம ஊர்ல காலங்காத்தாலேயே சூரியன் மறைந்தது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தான். ஐசு ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போடுவோம். குட்டி வினோ போவோம். ஒரு நிமிஷம் குட்டி வினோ போவோம். ஏன்னா இவர் தான் என்ன மாஃபியான்னு சொல்லிட்டு இருக்காரு. சரியா? நான் எப்படி இவரவே நான் கொல்லுவேன் சொல்லுங்க? நான் மாஃபியாவா இருந்தா சத்தியமா அந்த மூணை எடுக்க மாட்டேன். ஒரு நிமிஷம். மகாலட்சுமி செத்தப்போ அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு மகாவா அடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. யார் கவனிச்சீங்கன்னு தெரியல. குட்டி வினோவும் நந்தினி எனக்கு ஸ்ட்ராங்கா டவுட் இருக்கு. இவனை யாராவது கண்ட்ரோல் பண்ணுங்க. யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து ரஜினி நம்ப வச்சிருக்காங்க. ரிக்கி வந்து கார்டு மாஸ்க் எடுக்க சொன்னாரு. சோ தட் அது வந்து நந்தியோ இல்ல மகாவா இருக்கும்னு இருந்து நான் நினைச்சேன். அதனால மகான்னு சொன்னேன் ஒரு வார்த்தை. அவ்வளவுதான். மகா நந்தினின்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் தான் செத்துந்தாங்க. இதுக்கு பேர் ஜோக்கா? கண்டிப்பா நான் மாஃபியாவோ காட்ஃபாதராவோ இருந்திருந்தா இவரை நான் கில் பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா இவர் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கறனால நான் பண்ணிருக்க மாட்டேன். நான் மாஃபியா வச்சிருந்தா எல்லாரும் தெரியுமா? அவரு ஒரு மாஃபியா, நீங்க ஒரு மாஃபியாவா இருந்திருக்கலாம்ல. அவன் மாஃபியா. அவன் டூட் மாஃபியா. எல்லாரும் பாருங்க. ஓ சாரி இல்ல. டூட் மாஃபியா. ஓகே. நான் சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஐசு. ஓகே ஐசுக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போயிடலாம். மெஜாரிட்டி ஐசு டிஃபெண்ட் பண்ணி போ. நான் வில்லேஜ்காக பேசுறேன். நான் ஒரு வில்லேஜர். ஏய் நான் அடிக்காத. ஏய் காட் என்னோட அனுபவத்தை கேட்டுக்கிறேன். என்னைய கொல்லும்போது நான் கடைசி நேரத்துல என்ன பண்ணேன்? சிரிச்சிட்டு இருந்தேனா இல்ல முறைச்சிட்டு இருந்தேனா? என்ன பண்ணிட்டு இருந்தேன்? தாடியை சொல்லிட்டு இருந்தேனா? என்ன பண்ணேனா? அது மாஃபியாட்ட கேளுங்க. குட்டி வினோட்ட கேளுங்க. ஐஸ்வர்யாக்கு செகண்ட் ஓட்டிங்.
மைனாரிட்டி. பிரகதீஷ் இப்படியே தூக்காம இருந்தா நான் ஓட் பண்ணல. எனக்கு அவங்க பேசுனது கன்வின்சிங்கா இருக்கு. டேய் இன்னும் 2 மாஃபியா இருக்கான். ஒன்னு ஐசு பிரகதீஷா இருக்கலாம். குட்டி வினோ கூட குட்டி வினோ ஏன் ஒரு ஓட்டிங் ஏன் போக மாட்டேங்குது? குட்டி வினோவா இருக்கலாம். இங்க சவுண்ட் கேட்டுச்சுன்னு சொல்லும்போது நீங்க வேற எங்கயாச்சும் டைவர்ட் பண்ணனும் தான் பாத்தீங்க. இந்த பக்கம் வரணும்னு பார்க்கவே இல்ல. குட்டி வினோக்கு ஃபர்ஸ்ட் வோட்டிங் போலாம். குட்டி வினோக்கு ஃபர்ஸ்ட் வோட்டிங். ஓகே மெஜாரிட்டி குட்டி வினோ. 5 பேத்துல கண்டிப்பா 5 மாஃபியா உள்ள இருக்க வாய்ப்பு இல்லன்னு எனக்கு தெரியும். 2 மாஃபியா இல்ல 3 மாஃபியா இருக்கீங்கன்னு தெரியுது. தனியால நீ ஜெயிக்கலாம்னு பாக்குறீங்களா மாஃபியாவை? அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். 8 பேர் இருக்கோம். ஓகேவா? 4 மாஃபியா இருக்க வாய்ப்பு இல்ல. 3 மாஃபியா இல்ல 2 மாஃபியா இருக்க வாய்ப்பு இருக்கு. எப்பலாம் இவன் இப்படி கால்குலேஷன் பண்றானோ அப்பதான் அவன் மாஃபியான்னு கன்ஃபார்ம் ஆகுது. ஆனா இப்ப கார்டு என்ன சொன்னாரு? ஒரே நிமிஷம். டியூட் வந்து வில்லேஜர் தானே? அவனை கொண்டது மாஃபியா தானே? டியூட் யார சொன்னா? ஐசு சொன்னால. ஐசுக்கு ஓட் போட்டோம். தடுமாறிட்டே இருக்கா. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ ஏன் பக்கம் வரீங்க? உங்கள தானோ. நீங்க ஏன் மாஃபியா இல்லன்னு சொல்லுங்க. உனக்கு சொன்னப்போ நிஷாந்த் சப்போர்ட் பண்ணா. சரியா? அடுத்த ஆட்டமே வந்து நிஷாந்த் நம்ம தூக்கி ஓட் பண்ணோம். ஓகேவா? ஓட் பண்ணோம். இப்போ டியூட் செத்துட்டான். டியூடால எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு வந்து ஐசு மேலயும் விவேக் மேலயும் டவுட் இருக்கு. ஐசுக்கு முதல்ல போவோம், அப்புறம் நம்ம டிசைட் பண்ணிப்போம். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லி டிஃபெண்ட் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம். குட்டி வினோக்கு செகண்ட் வோட்டிங். குட்டி வினோக்கு செகண்ட் வோட்டிங். இப்போ சொல்றத கேளுங்க. தயவு செஞ்சு சொல்றத. செகண்ட் வோட்டிங் போவோம் குட்டி வினோ. மெஜாரிட்டி குட்டி வினோ செத்துட்டான். கூடவே நந்தினியும் செத்துட்டாங்க. வில்லேஜ் ஸ்லீப் மாஃபியாஸ் காட்ஃபாதர் மட்டும் கடத்துறங்க. யாரை கொல்றீங்க? ரோல் பிளாக் யாரை பண்றீங்க? ஓகே கண்ண மூடுங்க. டாக்டர் கடத்துறங்க. யாரை சேவ் பண்றீங்க? ஓகே கண்ண மூடுங்க. போலீஸ் கடத்துறங்க. யாரை செக் பண்றீங்க? ஓகே கண்ண மூடுங்க. ராம்போ கண்ணத்துறங்க. புல்லட் யூஸ் பண்றீங்களா? ஓகே கண்ண மூடுங்க. வில்லேஜ் வேக் அப். தற்குறிப்பட்டி மக்களே, உங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி. இன்னைக்கு நம்ம ஊர்ல சாவு விழுகல. டாக்டர் இருக்கா. பண்ணல ஒரு திமிரு. டாக்டர் நீ யாரை காப்பாத்தணும் உனக்கு தெரியும். சோ அவன் இல்லன்னு கன்ஃபார்ம் தெரியும். அவன் இல்லாம ஒருத்தனை ஜட்ஜ் பண்ணு. எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. நான் ஐஷு நாமினேட் பண்றேன். ஏன்னா இப்ப டாக்டர் கையில தான் இருக்கு. நான் வில்லேஜர். நான் போன மேட்ச்ல இப்படி தான் நான் போராடுனேன். ஐஷு. ஓகே ஐஷுக்கு ஃபர்ஸ்ட் வோட்டிங் போயிடலாம். மெஜாரிட்டி இல்ல மைனாரிட்டி. ஆக்சுவலா நான் சொல்றேன், நான் போலீஸ். நான் ஃபர்ஸ்ட் நல்லா ஜக்கு மூடி மாதிரி ஒரு சாரி சார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டியூட செக் பண்ணேன், இல்லன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஐஷுவா தான் செக் பண்ணேன், அங்கேயும் இல்லன்னு தான் வந்தது. இதுதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். ஆனா காட்ஃபாதரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போமே சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து அந்த புள்ளைய செக் பண்ணேன், இல்லன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் வேற யாரையோ செக் பண்ணனே, அவங்கள செக் பண்ண கரெக்டா அந்த ரவுண்ட் தான் அவங்க காலியானாங்க. மாஃபியாவா இல்ல? சரி அப்ப ரிக்கியா ஐஷுவா? செயின்டா? ஆமா உண்மையாவா? சத்தியமா செயின்ட். ஏனா நான் அதனால தான் அப்படியே சொன்னேன் வில்லேஜர்னே. ரிக்கி தான். ஏன் நீங்க செயின்ட்டா? ரிக்கி. சரி அப்ப ரிக்கி. ஏன் நீங்க செயின்ட்டா? நான் செயின்ட். ஓகே ரிக்கி ஃபர்ஸ்ட் வோட்டிங் போயிடலாம். சாவுடா ரிக்கி சாவுடா. சரி ரிக்கி என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. ரிக்கி சரிக்கா நானே எடுத்துக்கிறேன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. செகண்ட் வோட்டிங் போகாமே செத்த ரிக்கிக்கு ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம். வில்லேஜ் ஸ்லீப் மாஃபியாஸ் அண்ட் காட்ஃபாதர் கணக்கு திறக்கலாம். யாரை கில் பண்றீங்க? ஓகே யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? ஓகே கண்ண மூடுங்க. டாக்டர் கண்ண திறக்கலாம். யாரை சேவ் பண்றீங்க? ஓகே கண்ண முடிக்கங்க. போலீஸ் கண்ண திறக்கலாம். யாரை செக் பண்றீங்க? ஓகே கண்ண மூடுங்க. ராம்போ கண்ண திறங்க. புல்லட் யூஸ் பண்றீங்களா? ஓகே கண்ண மூடுங்க. வில்லேஜ் வேக் அப். சரி இன்று நம் தற்குறிப்பட்டியில் வி ஸ்டார் செத்துட்டான். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. ரிவீல் பண்ணிட்டாரு. எனக்கு குட்டி மூஞ்சி மேல ஸ்ட்ராங்கா டவுட் இருக்கு. ஏன்னா அவர் அப்படிதான் சும்மா டாக்டர்னு மேபி போய் நீ சும்மா சொல்லவே மாட்டேன். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். நான் தான் பவர் இருக்கு சொல்லவே இல்லையே. இப்போ அவங்க காட்ஃபாதரா இருந்தாலும் ஜெயிச்சாலும் ஓகே, உன்னை பழி வாங்கியே ஆகணும். ஐஷுக்கு ஃபர்ஸ்ட் வோட்டிங். ஆஹா ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. ஓகே மெஜாரிட்டி ஐஷோ டிஃபெண்ட் பண்ணுங்க. சரி அவர் வந்து போலீஸ், அவர் வில்லேஜர். எனக்கு அவர் மேல ஸ்ட்ராங்கா டவுட் இருக்கு. ஏன்னா அவரோட கேம் பிளே அப்படிதான் இருக்கும். அவர் சும்மா நான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாரு. ஐஷுக்கு செகண்ட் வோட்டிங். ஏமா அனுஷா அந்த பொண்ணு அவ்வளவு சொல்லுச்சேமா, கேட்டிருந்தேன்னா தோத்துருப்பீங்க. ஐஸ்வர்யா செத்துட்டாங்க, வில்லேஜ் வின் பண்ணிருச்சு. செத்து போன எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க காட். ஓகே எல்லாம் உட்காருங்க, இப்ப டூட் பேசுவார். நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனேடா, குட்டி வினோ இன்னசென்ட்,
இரு ஓட்டு போட்டு நீங்க தான் தூக்குனீங்க. குட்டி வினோ இன்னசென்ட், வி ஸ்டார் இன்னசென்ட், இவன் மாஃபியான்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டு போறேன். நீ ஏன் சொன்னன்னு சொல்ல, போலீஸும் இல்லன்ட்ட. ஆமாடா நான் போலீஸ் இல்லடா. நான் ஏடா ஒரு குறைஞ்ச அப்புறம் எப்படி எனக்கு சக மாஃபியாவா இருந்துட்டு இவர் பண்றாரு மச்சான் எப்படியா கடைசி நேரத்துல எங்களோட பழைய வன்மங்களை மனசுல வச்சுட்டு என் பக்கம் திருப்புவான்றதுனால மச்சான தூக்குனேன். மத்தபடி இவங்க 3 பேருக்குமே கரெக்டா இவ வந்து திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தா. ஓகேன்னு சொல்லிட்டு இவளை அப்படி விளையாட விட்டு பார்த்தா, ஆனா கடைசி கேம் வரைக்கும் விளையாட விடுவீங்க நான் எதிர்பார்க்கல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு யாரை காப்பாத்துறதுன்னே தெரியல. போலீஸ் என்னடா இவளை தவிர எல்லாத்தையும் செக் பண்ணா. இல்ல செக் பண்ணிருக்காங்க. இல்ல செக் பண்ணடா. இவ மட்டும் செயின்ட் சொல்லாம இருந்தா அந்த ரவுண்ட் இவள தான் தூக்கிரு பை. வா செயின்ட் சொல்லி மாத்திக்கலாம். ஏய் மெண்டலே நீ உன்னை தூக்குறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால தான் நான் செயின்ட்ட்டேன். சரி ஒரு நிமிஷம் நான் ஒண்ணு கேட்கணும். ஏமா அவன் லவ்வர் தானே? வெளியில சொல்ற கூச்சமா இரு வெளியில வந்து குட்டியோட லவ்வர்னு சொல்ற கூச்சமா தான் இருக்கும். இல்ல சொல்லல. அதுக்கு சாவ போற நிலைமை கேம்ல அதான் வில்லேஜர்ஸ், நீங்க உங்க புதையல் எடுத்து செலிப்ரேட் பண்ணலாம். மோசமா விளையாண்டு இந்த கேமோட போக்கையே மாத்தினவங்கள நம்ம லெஜெண்ட்னு சொல்லுவோம். இந்த கேமோட போக்கையே மாத்தின 3 லெஜெண்ட் யாருன்னா பிரகதீஷ், ரிக்கி, மகாலட்சுமி. இவங்கள சிறந்த லெஜெண்ட்ஸ் யாருன்னு நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.